ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷி ஒர்க் ஷிப்ஸ் த ட்ரீ, ரைட், மாறிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னாச்சு, முக்கியமான பாயிண்ட் தான், இல்லை அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஷி ஹோப்ஸ் காட் இஸ் டூ பிஸி டு நோட்டீஸ். ஏன்னா இது நம்மளுக்கு முக்கியமா சரி ஒரு என்னது, நமக்கு இதே மைண்ட் செட் இருக்கும், காட் இஸ் டூ பிஸி டு நோட்டீஸ் அஸ், ரைட். அண்ட் ஆம்பிஷன் பார்த்தா என்னது, ஷி வாண்ட்ஸ் டு பி சுப்பீரியர் டு ஆடம், ரைட். ஒரு லவ் எல்லாம் கிடையாது, ஓகேவா, ஷி வாண்ட்ஸ் டு பி சுப்பீரியர் டு ஆடம். அண்ட் கடைசியில் ஜெலஸ் என்ன ஆகுது, ரைட், she decided to pull Adam, right, pull Adam into her sin, right. அப்ப நான் தப்பு பண்றேன், ரைட், அப்ப நான் ஒன்னையும் தப்பு பண்ண வைக்க போறேன், சேர்ந்து நம்ம நினைச்சிருவோம் கடவுள்கிட்ட தண்டனை, ரைட். அவ்வளவுதான். இதுதான் மேம் இந்த இந்த ஒரு 38 லைன்ஸ்ல பாரடைஸ் லாஸ்ட்ல நம்ம பாக்குறது. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ப்ளீஸ் மேம், ஏதாவது இருந்தா கேட்டுருங்க. No sir. அந்த போயம் நான் அனுப்பியிருந்தேன் மேம், ரைட். நீங்க கொஞ்சம் அப்படியே கோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன மேம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாரடைஸ் லாஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் புரோத்தலாமியன் இருக்கு, ஷேக்ஸ்பியரோட சானட் 18 இருக்கு, லேம்ப் இருக்கு. அடுத்து என்ன பார்க்கலாம்? புரோத்தலாமியன் சார். எஸ் மேம், புரோத்தலாமியன் பார்த்துருவோமா? ரைட். ஸோ புரோத்தலாமியன், எபித்தலாமியன், ரைட். ஸோ புரோத்தலாமியன் என்ன அப்படின்னா ரெண்டுமே, ரைட், ரிட்டன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றி நம்ம யூஜிடிஆர் ரிவ்யூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்னது, அவரோட லைஃப்ல நிறைய பெருசாலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, ரைட். நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தா போதும். இந்த ஃபேரி குயினா இருக்கட்டும், அமரட்டியா இருக்கட்டும், புரோத்தலாமியன், எபித்தலாமியன், ரைட். ஸோ பார்ன் எங்க அப்படின்னா லண்டன், ரைட், 1552, ரைட். டைட் அட் லண்டன் எப்போ அப்படின்னா 1599. அண்ட் தீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், சிவாக்ரி, லவ், நேச்சர், சிவரை, இதுல எல்லாம் கொஸ்டின் வராது. ஸோ எட்மண்ட் ஸ்பென்சருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, என்னது மேம், என்ன சொல்லுவாங்க எட்மண்ட் ஸ்பென்சரை? கண்டிப்பா நெட் நம்ம படிக்கும் போது இந்த கேள்விப்பட்டிருப்போம். எப்படி சாசருக்கு வந்து ஒரு நேம் இருக்கோ, ரைட், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ், ரைட், அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எப்படி நம்ம பேக்கனை சொல்றோமோ, ரைட், அந்த மாதிரி எட்மண்ட் ஸ்பென்சருக்கு ஒரு நேம் இருக்கு. என்னது, என்ன சொல்லுவாங்க? எனி கேஸ் போயட், எக்ஸலென்ட் மேம், போயட், ரைட். ஸோ ஒரு ரெகக்னிஷன் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு குயின், அப்ப இந்த குயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குயின் எலிசபெத் ஒரு பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே, உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ரைட், எலிசபெத் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷி அவார்டட் அ பென்ஷன், ரைட். அது வந்து அந்த டைம்ல எல்லாருக்கும் கிடைக்காது, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புரோத்தலாமியன் சைடு வந்தோம் அப்படின்னா இப்போ ரிட்டன் இன் 1596, நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேம், ரிட்டன் இன் 1596, and he coined the word புரோத்தலாமியன், ரைட். அவர் தான் உருவாக்குறாரு, he coined the word புரோத்தலாமியன். ஸோ இது எதை பத்தி அப்படின்னா, இப்போ எபித்தலாமியன் ஓகே மேரேஜை பத்தி, புரோத்தலாமியன் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி, ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் மாதிரி, ரைட். ஸோ என்ன அப்படின்னா ஒரு டபுள் வெட்டிங் நடக்கு. யாரு அப்படின்னா லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்ரின் சோமர்செட். இவங்க யாரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ராச்செஸ்டரோட டாட்டர்ஸ். யாரெல்லாம்? லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்ரின், ரைட். இவங்க யாரு? டாட்டர்ஸ். யாரோட டாட்டர்ஸ்? ஏர்ல் ஆஃப் ராச்செஸ்டர். ஸோ இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, ரைட். அப்போ யாருக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா மாஸ்டர் ஹென்ரி கில்ஸ்ஃபோர்ட், மாஸ்டர் ஹென்ரி கில்ஸ்ஃபோர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர், ரைட். இவங்க தான், ரைட். ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா மேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டேட் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு அப்படின்னா 8th நவம்பர் 1596. இது வந்து ஒரு சொசைட்டி மேரேஜ், ரைட். 8th நவம்பர் 1596. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈச் ஸ்டான்ஸா, மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸா அப்படின்னா 10, ரைட். ஈச் ஸ்டான்ஸா ஹேஸ் 18 lines. ஓகேவா? ஈச் ஸ்டான்ஸா ஹேஸ் 18 lines. மொத்தம் நமக்கு 10 ஸ்டான்ஸாஸ் உண்டு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஃப்ரைன் ரொம்ப ஃபேமஸ்,
புரோத்தலானியன்ல ரெஃப்ரைன் வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லா சானட்லயும் வரும். என்ன சொல்றாங்க? ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். எல்லா ஸ்டான்ஸாலையும் வரும். ரைட், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி. ஏன்னா நான் எல்லா ஸ்டான்ஸா முடியும் போது ரிப்பீட் பண்ண முடியாதுன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். ரைட், எங்கேயாவது நான் மறந்துடுவேன், ஓகேவா? அதனால தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஸ்டான்ஸா 1ல இருந்து 10 வரைக்கும் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான சம்மரி தான் மேம். ரைட், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்லாம் இல்லை, ஓகேவா? கொஞ்சம் மித்திக்கல் கேரக்டர்ஸ் வரும். ரைட், கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேம். ரைட், நம்ம யோசிச்சு ஐயோ அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரைட், ஸோ ஸ்டான்ஸா 1ல இருந்து பார்க்கலாமா மேம்? ஸோ புரோத்தலானியன் ஸ்டான்ஸா 1. ஸோ ஸ்டான்ஸா 1 எப்படி ஆரம்பிக்குது, கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த போயட். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அந்த டே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப காமா, ரைட், ஒரு சம்மர். ரைட், ரொம்ப காமா, ரொம்ப அனல் அடிக்காம ஒரு மாதிரி ப்ரீஸியா. ரைட், ஒரு மாதிரி விண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே சரி, ஒரு மாதிரி காமா, ரொம்ப ரம்யமா இருக்கு, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்கு டே. ஸோ இந்த போயட் என்னன்னா நல்லா இல்லை, டே நல்லா இருக்கு, போயட் நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா சம்வாட் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காரு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா he walks along the banks of river Thames. ரைட், அந்த அப்படியே நடந்து போறாரு. எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு நாள் அவருக்கு நல்லா இல்லை, ஓகேவா? ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா, ரைட், ஒரு மாதிரி உரி மண்டையில ஓடுது, ஒர்க் ப்ரெஷர், பர்சனல் லைஃப்பும் பெருசா சொல்றது இல்லை. ரைட், ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே நடந்து போறாரு. ஒர்க்கு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ரைட், அவர் பிடிக்கவே இல்லை அந்த ஒர்க்கு அந்த கோர்ட்ல. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா ஆல் ஹி வாண்டட் சம் மென்டல் பீஸ். ஸோ என்ன பண்றாரு, அப்படியே மெதுவா நடந்து போறாரு. ரைட், அந்த டே வந்து அவர் மைண்டை மாத்து. ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தவர் அந்த டே வந்து ஒரு மாதிரி காமா, கூலா, ப்ரீஸியா இருந்தவுடனே ரைட் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா மாறுறாரு. ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கு அந்த நாள். ரைட், அப்ப பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்கு, ஃபுல்லா அந்த ரிவர் பேங்க் பக்கத்துல ஃப்ளவர்ஸ் ஆர் எவ்ரிவேர். ரைட், ஸோ பாத்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு, ரைட், அந்த இடமே நல்லா இருக்கு. ரைட், அப்பதான் என்ன அப்படின்னா அந்த இவர் அந்த 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 கல்யாணம் நடக்கிற இடத்துக்குள்ள முன்னாடி வர்றாரு. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த ரெஃப்ரைன் ஆரம்பிக்கிறது, ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். ஏன்னா கல்யாணம், ரைட், கல்யாணம் நடக்க போகுது, கல்யாண வேலைகள்லாம் நடக்குது, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் அமைதியா மெதுவா போ, சரியா? ஸ்வீட் தேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இதான். ரைட், ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா. இப்பதான் ரைட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா நமக்கு ரீடர்ஸ்க்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா நிம்ஸ், குரூப் ஆஃப் நிம்ஸ். ரைட், அந்த ரிவர் பேங்க்ஸ்ல வந்து ஒரு அந்த பாக்குறாரு, தேம்ஸ் பக்கத்துல. ரைட், ஃபுல்லா ஃப்ளவர்ஸா இருக்கு, நிம்ஸ் பாக்குறாரு. ரைட், வன தேவதைகள் நிம்ஸ். ரைட், NYMPHS நிம்ஸ். ஸோ அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃபுல்லா அங்கங்க நிம்ஸ் இருக்காங்க. ரைட், இதான் அவரு யூஸ் பண்ண, இல்ல அப்படின்னா அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மித்தாலஜிக்கல் ஃபிகர் கேரக்டர். ரைட், ஃபர்ஸ்ட் மித்தாலஜிக்கல் ஃபிகர் எத்தனை ஸ்டான்ஸால, 2வது ஸ்டான்ஸால, ஓகேவா? ரைட், நிம்ஸ். ரைட், ஸோ இந்த நிம்ஸ் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ணலாம், இல்லை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா தே ஆர் நோன் ஃபார் தேர் பியூரிட்டி, வெர்ஜினிட்டி. ரைட், பியூரிட்டி. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிம்ஸுமே ரைட், ஸோ வன தேவதைகள்ல அவ்வளோ அழகா இருக்காங்க, சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அண்ட் தலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டாம ஒரு மாதிரி லூஸ் ஹேர்ல தான் இருக்காங்க. அவங்களோட தோள்பட்டை, ரைட், சோல்ஜர்ஸ் வரைக்கும் அந்த இது ஃபுல்லாவே இருக்கு. ரைட், ஸோ இந்த நிம்ஸனோட வேலை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப அழகான சாஃப்டான ஒரு மாதிரி டெண்டரான ஹேண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பூக்கள். ரைட், அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பூ அவரு சொல்றாரு, அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்காங்க. வாட் ஆர் தே? பிரிம் ரோசஸ், ஒயிட் லிலிஸ். ஓகே, அந்த ஒயிட் லிலிஸ் என்ன அப்படின்னா நிம்ஸோட கம்பேர் பண்றாங்க. அது லேட்டரா வரும், சரி, அது லேட்டரா வரும், நான் எந்த ஸ்டான்ஸா நான் சொல்றேன். ரைட், அடுத்து ரெட் ரோசஸ், துலிப்ஸ், டெய்சிஸ், வயலட்ஸ். இதெல்லாம் அந்த லிஸ்ட். ரைட், லிஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். பிரிம் ரோசஸ், ஐ ரிப்பீட், பிரிம் ரோசஸ், ஒயிட் லிலிஸ், ரெட் ரோசஸ், tulips, violets and daisies. ரைட், ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால நம்ம ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது நிம்ஸ் உள்ள வர்றாங்க. ரைட், ரொம்ப அழகா இருக்காங்க, பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸா, 2வது செகண்ட் மித்தாலஜிக்கல் ஃபிகர். தேர்ட் ஸ்டான்ஸால யாரு அப்படின்னா ஸ்பென்சர் இன்ட்ரோடியூஸ்டு ஸ்வான்ஸ். ரைட், அன்னப்பறவை, ஸ்வான்ஸ். ஸோ இந்த அன்னப்பறவை என்ன அப்படின்னா அவருக்கு அந்த ரிவர்ல அப்படியே அது வந்து அன்னப்பறவை வந்து அப்படியே
ஸ்விம் பண்ணிட்டு வருது. ரைட், அந்த அன்னப்பறவை பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி ஒரு ஸ்வான்ஸ் மாதிரி இல்லை. ஸோ தேவலோக வெளிச்சத்திலிருந்து பிறந்த ஒரு ஸ்வான்ஸ். ரைட், அவர் அப்படிதான் கம்பேர் பண்றாரு. ரைட், என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோலி அண்ட் ஒயிட்டர் தன் ஜூபிட்டர். ரைட், அது என்ன சொல்றாங்கன்னா ஜூபிட்டர் வந்து என்ன அப்படின்னா லெடா மேல ஆசைப்பட்டு ஸ்வானமா. ரைட், ஸோ அந்த ஜூபிட்டரை விட ஈவன் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு, ஈவன் லெடாவை விட இந்த ஸ்வான்ஸ் எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரைட், இப்போ ரைட் அந்த லெடாவோட அழகை விட இந்த ஸ்வான் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. ரைட், அப்போ அந்த ரிவர் தேம்ஸ் வந்து இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, ரிவர் தேம்ஸ் தயவு செஞ்சு என்ன பண்ணு, கொஞ்சம் மெதுவா போ. ரைட், ஸோ அது உன்னோட வாட்டர், ரைட், அந்த டர்ட்டி வாட்டரால, ரைட், அவர் எதை நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, உன்னோட டர்ட்டி வாட்டரால அதோட அந்த விங்ஸ் இருக்குல்ல, அந்த சாக்ரெட் விங்ஸை வந்து நீ பொல்யூட் பண்ணிடுறாங்க. அடுத்த ரெஃப்ரைன் என்ன ரெஃப்ரைன், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ மை சாங். ரைட், கல்யாண வேலைலாம் நடக்கு, நினைச்சு மெதுவா போகும். அடுத்து ஸ்டான்ஸா 3. ஸோ ஸ்டான்ஸா 2ல வந்து எந்த மித்தாலஜிக்கல் ஃபிகர் வந்திருக்கு மேம்? ஸ்டான்ஸா 3ல இப்போ ஸ்டான்ஸா 4. ஸ்டான்ஸா 4ல என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த நிம்ஸ் என்ன பண்றாங்கன்னு ஸ்வான்ஸா பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டாங்க. ரைட், ஸ்டன் அப்படி நின்றுட்டாங்க. யாரா இவங்க? ரைட், தேவலோகத்துல இருந்து வந்திருக்காங்களா? இவங்களை பார்த்தா ஒரு எர்த்துல இருக்கிற ஒரு ஸ்வான் மாதிரி தெரியலையே இவங்க 2 பேரையும் பார்த்தா. ரைட், இவங்க உண்மையில என்ன கிடையாது, இவங்க வந்து ஒரு எர்த்துல இருக்கிற ஒரு கிரியேச்சர்ஸ் கிடையாது. ரைட், இவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்க கண்டிப்பா எங்க இருந்தா வந்திருக்கணும், ஹெவன் ஹோலி கிரியேச்சர்ஸ் தான். ரைட், ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வீனஸ். ரைட், இது நீங்க 3rd கேரக்டர் கூட வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வீனஸ் யாரு? காடஸ் ஆஃப் லவ். ரைட், அந்த காடஸ் ஆஃப் லவ் ஆன வீனஸோட சேரியட்டை ஓட்டுற ரைட் ஸ்வான்ஸ் எந்த அழகா இருப்பாங்களோ, ரைட், இவங்க அவங்களதான் இருக்கணும். உங்களே கெஸ் பண்றாங்க இந்த நியூஸ், இவங்க அவங்களாதான் இருக்கணும். ரைட், இந்த ஸ்டான்ஸாலதான் ஒயிட் லிலிஸ் என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. ரைட், நிம்ஸோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் லிலிஸ் வந்து ஸ்வான்ஸோட மேட்ச் பண்ண மாட்டாங்க. ரைட், ஒயிட் லிலிஸ் வந்து நிம்ஸோட தான், ஓகேவா? ஸோ ஸ்டான்ஸா 4ல ஒண்ணுமே நடக்கலைங்க. இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு யாருன்னு சொல்றாங்க இந்த ஸ்வான்ஸை, இவங்கெல்லாம் காடஸ் ஆஃப் லவ் வீனஸோட சேரியட்டை ஓட்டிட்டு போற அந்த டிரைவர்ஸ், ரைட், பைலட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டான்ஸா 5. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நிம்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம்ல, ரைட், அந்த ஃப்ளவர்ஸை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வர்றாங்க. ரைட், இந்த ஸ்வான்ஸ் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வருது இல்ல தேம்ஸ் ரிவர்ல, அந்த ரிவர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த பூக்களை தூவுறாங்க. ரைட், பூக்களை அப்படியே தூவுறாங்க. ரைட், நம்ம மேரேஜ்லாம் நம்ம கஸ்டமர் ஒன்று இருக்குல்ல, ரைட், இங்க நம்ம எல்லா இடத்துலையும் நடக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த முகூர்த்த நேரத்துல அந்த தூரு. ரைட், அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரிவர் தேம்ஸ்ல வந்து அந்த பூக்களை வந்து இவங்க வந்து தூவுறாங்க. ஸோ அந்த ரிவர் தேம்ஸே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு பிரைடல் சேம்பர் மாதிரி மாறிடுச்சு. பூக்கள், அவ்வளோ பூக்கள். ரைட், அவ்வளோ பூக்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரிவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைட், ரிவர் தேம், அந்த பறக்கிற பறவையா இருக்கட்டும் எல்லாமே ரிவர் தேம்ஸ்க்கு வந்துருச்சு. இது எல்லாம் மேல என்னன்னா ஒரு 2 கார்லாண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரைட், அது போக பூக்கள் போக அந்த பூக்களை இவங்க போடுறாங்க. அண்ட் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெட்டிங் சாங்கும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் பாடுறாங்க, இந்த வெட்டிங் சாங் பாடுறாங்க. ரைட், ஸோ என்ன பண்றாங்க, அந்த 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 ஃப்ளவர் போகுது, அந்த ஃப்ளவர் ரிவர் ஃபுல்லா ஃப்ளவர் தாங்க. ரைட், அந்த ஃப்ளவர் பார்க்கும் போதே ஒரு சொர்க்கலோக காட்சி மாதிரி இருக்கு. ரைட், அந்த ஃப்ளவரோட வாசனை ஃபுல்லா அப்படி இருக்கு. ரைட், ஸோ இப்போ இந்த தேம்ஸ் வந்து எக்ஸாக்டா எப்படி லுக் ஆகுது அப்படின்னா ரைட், ஏன்ஷியன்ட் ரிவர், ரைட், தெசாலியன் வேலி. ரைட், இது ஒரு ஏன்ஷியன்ட் முன்னாடி. ரைட், அவங்க கம்பேர் பண்றாங்க தெசாலியன் வேலியில உள்ள பீனியஸ், ரைட், PENEUS, ரைட், அந்த ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. ரைட், அந்த மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? ரைட், ஸ்டான்ஸா 5. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 6. இப்போ என்ன அப்படின்னா அந்த சாங், ரைட், அந்த ப்ரிப்பேர் பண்ண போன ஸ்டான்ஸால பார்த்தோம்ல வெட்டிங் சாங். ரைட், அந்த வெட்டிங் சாங் இப்போ என்ன அப்படின்னா அந்த ஸ்டான்ஸா ஃபுல்லா அதான் வரும். ரைட், ஒரு மாதிரி என்சாண்டிங் ஒரு மியூசிக்ல, ரைட், பயங்கர எஃபெக்டிவா. ரைட், எல்லாருமே பாடுறாங்க. ஸோ நிம்ஸ் பாட ஆரம்பிச்சு சுத்தி இருக்கிற எல்லாருமே பாடுறாங்க. பேர்ட்ஸ் பாட்டு பாடுது. ரைட், என்ன சொல்றாங்க அப்படின்னா
ரைட். இவர் இப்ப ஸ்பென்சர் வர்றாரு. ஸ்பென்சர் வந்து என்ன பண்றாருன்னா விஷ் பண்றாரு அந்த ஸ்வான்ஸ். ரைட், ஸ்வான்ஸை விஷ் பண்றாரு. எப்படி பண்றாரு? ரைட், உனக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு ஹார்ட் வந்து எப்பவுமே மனசு மன நிறைவா இருக்கும். ரைட், உனக்கு வந்து எட்டர்னல் பிளிஸ் கிடைக்கும். ரைட், நீ எப்படி ஒரு ஹெவன்ல இருக்கிற ஒரு பறவை வந்து எப்பவுமே சந்தோஷமா, ரைட், எப்பவுமே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்குமோ அந்த மாதிரி நீ இருப்ப. அது போக யாருக்கு ப்ரேயர் பண்றாரு அப்படின்னா வீனஸுக்கு ப்ரேயர் பண்றாரு. ரைட், கியூபிட்டுக்கு ப்ரேயர் பண்றாரு. ரைட், இந்த கப்பலுக்கு வந்து எப்படி இருக்கணும்? ரைட், கப்பல்னா அந்த 2 ஸ்வானை சொல்லல, அந்த 2 ஸ்வானுக்கு நடக்க போற மேரேஜ் சொல்றேன். ரைட், இந்த கப்பல் எப்படி இருக்கணுமா, லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா லவ் அண்ட் கேரோட இருக்கணும். ரைட், அவங்க எப்படி இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, டிஸ்லைக்கே இருக்கக்கூடாது. ரைட், டிசீட்டே நடக்கக்கூடாது. ரைட், கடைசியில் அவங்க பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட அப்பா அம்மாவோட எதிரியை கொண்டு ஒரு பேர் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இவர் ஸ்பென்சர் வந்து வாழ்த்துறாரு. ரைட், அப்ப ஸ்டான்ஸா 6 வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா இந்த ஸ்பென்சரோட வேர்ட்ஸ். ரைட், ஸ்பென்சர் எப்படி பிரைஸ் பண்றாரு, ரைட், அந்த மாதிரி விஷ் பண்றாரு. ஸ்டான்ஸா 7 இப்ப என்ன அப்படின்னா ரிவர். ரைட், அந்த தேம்ஸ். ரைட், அந்த ரிவர் தேம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ரிவர் தேம்ஸ் ஃபுல்லா ஹாப்பினஸ் தான். அந்த பாட்டு தான் 8 திக்கும் ஒழிக்கும். ரிவர் தேம்ஸுக்கே வாயிருந்தா அந்த பாட்டு பாடிடுமா, அந்த அளவுக்கு மென்ஷன் பண்றாங்க. ரைட், அடுத்து சுத்தி இருக்கிற நிறைய பறவைகள் என்ன அப்படின்னா ஸ்வானுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மிட் நைட் இல்ல அப்படின்னா ஒரு ஃபுல் மூன். ரைட், ஒரு பிரைட் மூன் இருக்கும்போது ஸ்கை எப்படி இருக்கும், வித் ஸ்டார்ஸோட அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கான். ஸோ இந்த ஸ்வான்ஸ் தான் மூன், மற்ற எல்லா பேர்ட்ஸுமே ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. ரைட், இந்த கப்பல் தான் அப்படி இருக்காங்க. ஸோ ஸ்டான்ஸா 8 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வரைக்கும் இல்லாம ஸ்டான்ஸா 8 என்ன சொல்றாங்க அப்படின்னா டோபோகிராஃபிக்கலா வருது. ரைட், ஸோ அந்த பில்டிங்கை பத்தி பேசுறாரு. ரைட், எந்த பில்டிங்ல கல்யாணம் நடக்கும், அந்த மேன்ஷனை பத்தி லண்டன்ல எப்படி இருந்துச்சுன்னு பேசுறாரு. சிம்பிள். ஸ்டான்ஸா 8. ஸ்டான்ஸா 9 இதுல யாரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ். ரைட், ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் இதுல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அவர் வாழ்ற அந்த கேசலை பத்தி பேசுறாரு. அப்பதான் என்ன அப்படின்னா ஸ்பெயின் கூட சண்டை போட்டு ஸ்பெயினை வந்து ஒரு பெரிய டிஃபீட், ஒரு விக்டரி கொடுத்துருப்பாரு, ஸ்பெயினை தோக்கடிச்சு. ரைட், ஒரு பிரேவ் அட்டாக். ஸோ என்டையர் இங்கிலாண்டுமே அவர் பேரை சொல்லும் அந்த டைம்ல. ஈவன் குவீன் எலிசபெத் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போம் எழுதி இந்த விக்டரியை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ரைட், ஸோ அந்த ஸ்டான்ஸா 9ல ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா 10 இதுல என்ன அப்படின்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்றான்னு பாருங்க. ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் லாஸ்ட் ஸ்டான்ஸானா ஏர்ல் ஆஃப் எசெக்ஸுக்கு பின்னாடி யார் வரா அப்படின்னா 2 பேர் வராங்க. சரியா? he was accompanied by 2 young men. அந்த யங் மேன் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா பயங்கர பிரேவா இருக்காங்க, ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ரைட், ரொம்ப க்ளோரியஸா இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா ஜூபிட்டரோட ட்வின்ஸ் மாதிரி ரைட் இருக்காங்க. ரைட், இந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரிவர் நோக்கி நடந்து வர்றாரு. ரைட், அவர் எப்படி இருக்காருன்னா he looked so fresh. ரைட், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா. ரைட், வித் லவ்லி கோல்டன் ஹேர். ரைட், இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரைட், அண்ட் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா the men அந்த 2 பேர் வர்றாங்கல்ல. ரைட், அந்த ஜூபிட்டரோட ட்வின்ஸ் மாதிரி. ரைட், ஒரு ஹேண்ட்ஸமான ஆட்கள். அவங்க அந்த ஸ்வான்ஸை வந்து ரிசீவ் பண்றாங்க. கடைசியில் அவங்க வந்து அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி. ரைட், அப்படிதான் முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 2 ஸ்வான்ஸ். இப்போ யாரு அப்படின்னா அந்த டாட்டர்ஸ். ரைட், யாரு? நம்ம லேடி எலிசபெத்தும் லேடி கேத்ரின் சாமஸ். ரைட், அவங்க தான் அந்த 2 ஸ்வான்ஸ். ரைட், அப்படிதான் கதை முடியும். ஸோ எதுவும் டவுட் எதுவும் இருக்காங்க? எதுவும் விட்டுட்டானா நீங்க தான் சொல்லணும். எஸ் எஸ் மேம். சார் ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் யார் சார்? மேம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்டான்ஸா 9ல பார்த்தோம்ல மேம். ரைட், அந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் தான் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெயின் கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஃபைட் ஒன்று நடத்தி ரைட் ஒரு பெரிய ஒரு விக்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரைட், இங்க என்ன அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஆக்சுவலி மேம் நான் ஒரு ரிசோர்ஸ்ல என்ன அப்படின்னா உங்களை கல்யாணம் பண்றால ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? நான் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் மேம். ஓகேவா? சாரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன் மேம். ஓகே சார். வேற எதுவும் டவுட் இருக்கா மேம்? எஸ்
ப்ளீஸ் டவுட்ஸ் கேட்க தான் மேம் நான் வளருவேன். தயவு செஞ்சு கேளுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் அபு சார், குட் ஈவினிங் சார். மேம் அடுத்து என்ன பார்க்கலாம் மேம்? ரெண்டுமே சின்ன ஒர்க் தான். என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். Sonnet 18. ஓகே மேம், சானட் 18. ஸோ ஷேக்ஸ்பியரோட 154 சானட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான சானட். நிறைய யூஜியில் இது வந்து சிலபஸ்ல இருக்கும், ரைட்? ஸோ ஜென்ரல் ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 to 126 சானட்ஸ் வந்து ஃபேர் யூத்துக்கு டெடிகேட் பண்ணியிருப்பார். 127 to 154 சானட்ஸ் வந்து டார்க் லேடிக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஐ ரிப்பீட், 1 to 126 வந்து ஃபேர் யூத்துக்கு, ரைட்? 1 to 126 அது யாருன்னு தெரியாது மேம், ரெண்டுமே அன்னோன். ஓகேவா? ஃபேர் யூத்துக்கு. அடுத்து 127 to 154, ரைட்? டார்க் லேடி, ரைட்? நிறைய சோர்ஸ்கள் நிறைய பேர் வந்து பட் அன்னோன்லேயே முடிஞ்சிருவாங்க. பப்ளிஷ்ட் எப்போ அப்படின்னா 1609. ஸோ இந்த பப்ளிஷ்ட் இயர்ஸ் முக்கால்வாசி என்ன அப்படின்னா ஃபேக்ட்லேயே போகும், ரைட்? பப்ளிஷ்ட் இன் 1609. ஃபார்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 quatrains ஒரு கப்லெட், ரைட்? 3 quatrains ஒரு கப்லெட். ரைம் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ABAB, CDCD, EFEF, GG, ரைட்? ABAB, CDCD, EFEF, GG. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த 154 சானட்ஸ் இங்கிலீஷ் சானட்ஸ்னு சொல்லுவாங்க, எலிசபெத்தன் சானட்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்? நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ ஃபார்ம் 3 quatrains 1 couplet. ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ABAB, CDCD, EFEF, GG. ஸோ இதுல நமக்கு ரைட் நீ நம்ம டைரக்டா என்ன அப்படின்னா போம் போயிட வேண்டினா சானட் 18 நான் எடுத்துக்கிறேன். சானட் 18. ஸோ பார்க்கலாமா மேம்? ரைட். So, shall I compare you to a summer's day? You are lovelier and more mild. In May, rough winds shake the delicate flower buds, and the duration of summer is always too short. Sorry. Oh my God. நான் சம்மரி எடுத்துக்கணும். அதான் என்னோட வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தேன். மேம் உங்கள்கிட்ட ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கா? நான் இப்போ அனுப்புவா மேம். ஒரிஜினல் போம் இருக்குல்ல மேம்? அப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும்ல? ஓகே, நான் அப்போ எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். எஸ் எஸ் மேம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், shall I compare thee to a summer's day? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா he starts with a question. என்ன கொஸ்டின்? shall I compare you? so I represents Shakespeare டைரக்டா, ரைட்? அவர் தான் கேட்கிறாரு. shall I compare you to a summer's day, ரைட்? so இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்லைன், ரைட்? நம்ம குவார்டரிங் தானே மேம்? ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லைன், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் என்ன அப்படின்னா establish why a summer day is actually a, right? Is actually a bad comparison for the beloved, right? First headlines, right? Establish why a summer day is actually a bad comparison for the beloved, right? So the open question is, shall I compare thee to a summer's day? ஒரு rhetorical question, right? நான் உன்னை வந்து ஒரு summer's day ஓட கம்பேர் பண்ணலாம், right? Shall I compare you to a summer's day? அடுத்து என்ன பண்றாரு? summer's day பத்தி ஒரு மாதிரி நெகட்டிவா, ரைட்? ஸோ இதுல என்ன சொல்றாரு? செகண்ட் லைன், to art more lovely, more temperate. ஸோ டெம்பரேட், மைல்டா இல்ல ஜென்டிலா. என்ன சொல்ற? சம்மர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட், ரைட்? அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து அது வந்து என்ன ஈக்குவேட்டர் ஆஃப் கண்ட்ரி கிடையாது லண்டன், ரைட்? பட் இருந்தாலும் சம்மர் என்ன அப்படின்னா அந்த மக்களால தாங்க முடியாது, ரைட்? ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும், ரைட்? பட் என்ன சொல்றாரு? நீ அப்படி கிடையாது. யூ எப்படி? யூ ஆர் மோர் லவ்லி, ரைட்? மோர் மைல்டு. நீ அந்த மாதிரி சம்மர் மாதிரி கிடையாது, ரைட்? சம்மர் எப்படி எக்ஸ்ட்ரீம் ஹீட், பட் நீ எப்படி? யூ ஆர் மோர் லவ்லி, மோர் டெம்பரேட், மோர் ஜென்டில், ரைட்? உன்னோட பியூட்டி எப்படி இருக்கு அப்படின்னா சம்மர் மாதிரி என்ன கிடையாது, ஹீட் கிடையாது, ரைட்? ஜென்டில் அண்ட் ஸ்டெடி, ரைட்? இப்போ அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா ரஃப் விண்ட்ஸ் டூ ஷேக். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சம்மர் அது ஒரு சீசன் தானே,
ரைட். அஃப்கோர்ஸ் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஒரு திங் கிடையாது, ரைட். அது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச். அப்ப சம்மர் என்ன ஆகும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம சம்மர் வரதுக்கு முன்னாடி சரி அந்த டைம்ல ரைட் அவங்களோட சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா சம்மர் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ரஃப் விண்ட்ஸ், ரைட். உள்ள வந்து என்ன அப்படின்னா எல்லா ஃப்ளவர்ஸும் ரூயின் பண்ணிடும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நேச்சர் என்னது ஒரு வயலண்டான ஒரு நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வயலண்ட், ரைட். நேச்சர் வந்து என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒன்றும் ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப வயலண்ட் ஆனதுதான். சரி, ரஃப் விண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அது ரைட் அந்த பட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருது, ரைட். பட் நீ அப்படி இல்லை, ரைட். கம்பேர் பண்றாரு, ஓகேவா? யூ ஆர் somewhat better than nature, right? And summer's leaves hath all too short a date. திரும்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, ரைட்? ஒரு யூ ஆர் டூ ஷார்ட், ரைட். சம்மரை சொல்றாரு, ரைட். ரைட். ஒரு என்னது ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு கான்ஸ்டன்டான, பட் நீ அப்படி கிடையாது, ரைட். ஒரு கம்பேரிசன், ஒரு சிம்பிள் கம்பேரிசன் தான். சம்மர் எப்படி, ரைட், ஒரு சீசன் கண்டிப்பா மாறும், ரைட். நம்ம ஊர்ல தான் என்னது பிப்ரவரிலே வெயில் அடிச்சிடும், ஆகஸ்ட் வரைக்கும் போகும், ரைட். அங்க அப்படி கிடையாது, ரைட். ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம் தான், பட் நீ அப்படி கிடையாது, ரைட். சம்டைம் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன், சன். ஐ ஆஃப் ஹெவன் யாரு? சன், ரைட். சம்டைம் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ், ரைட். இப்போ சன்னை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட், பார்ட் ஆஃப் நேச்சர். சன்னை வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு, சன் ரொம்ப அப்ரசிவான, ரைட், ரொம்ப ஒரு மாதிரி வயலண்டா. சன் எங்களுக்கு நம்ம ஒரு நாள் வந்து காமா இருக்கும், ஒரு நாள் எப்படி ஆயிரும் பயங்கரமா வந்து அப்படியே அனல் வீச ஆரம்பிச்சிடும். நீ அப்படிங்கிற எல்லா நாளுமே உன்னோட பியூட்டி எப்படி இருக்கும், ஸ்டெடியா இருக்கும், ஜென்டிலா இருக்கும், லவ்லியா இருக்கும், ரைட். அண்ட் ஆஃபன் இன் இஸ் கோல்டு கம்ப்ளீஷன் டிம்டு. ஸோ என்ன பண்றாரு, அஃப்கோர்ஸ் சன் அந்த என்ன ஆகுது, சன் சுட்டெரிக்கிற சூரியன், ரைட். அப்படி ஹெவன், ரைட், ஐ ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதுவே என்ன ஆகுமா சம்டைம்ஸ்ல கிளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து மறைச்சிடும், ரைட். ஸோ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா அஃப்கோர்ஸ், ரைட், என்ன ஆகுது, அந்த கோல்டு கம்ப்ளீஷன்ல அது மட்டும் தான் தெரியும், ரைட். ஸோ அதுக்கே அந்த நிலைமை. பட் இங்க என்ன அப்படின்னா அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டெக்லைன்ஸ், ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ரைட். என்ன ஆகும், ரைட், இது ஒரு 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 ட்ரூத்துங்கிறத விட இது ஒரு ரூல் தான் இது, ரைட். என்ன ஆகும், எவ்ரி பியூட்டிஃபுல் திங் என்ன ஆகும் அப்படின்னா எவென்ச்சுவலா என்ன ஆகும், அதோட ஏஜ் இல்லை அப்படின்னா டைம் ஆக ஆக அதோட பியூட்டி வந்து அப்படியே போகும். எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ், ரைட். இது ஒரு நேச்சர், ரைட். இது ஒரு நேச்சுரல் ட்ரூத், ரைட். அது எல்லாமே ஒண்ணுதான், ரைட். பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு, ரைட். அப்ப என்ன ஆகும், பை சான்ஸ் ஆகலையோ, ரைட். ஒன்னு பை சான்ஸால போகலாம், பை சான்ஸ் அப்படிங்கிறது பை ஆக்சிடென்ட், ரைட். ஒரு ஏதோ ஒன்று ஓகே, ஒரு சான்ஸ்னால இல்ல அப்படின்னா நேச்சர் சேஞ்சிங் கோர்ஸால என்ன ஆகும், மாறும், ரைட். ஸோ பியூட்டி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூட்டி இஸ் லாஸ்ட் எப்படி, ஈதர் பை சான்ஸ் இல்லைன்னா நேச்சர், ரைட். வயசு ஆகாத என்ன ஆகும், அஃப்கோர்ஸ், ரைட். 60ல இருந்த மாதிரி 30ல இருக்க மாட்டோம், 30ல இருந்த மாதிரி 50ல இருக்க மாட்டோம், ரைட். அது அப்படியே மாறும். ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஒன்று நம்ம பெஞ்சமின் பட்டனா, ரைட், நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ரைட். அவர் பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு 80 வயசு இருக்கும், ரைட். அந்த பையன் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1ல இருந்து 80 ஆகும், அவனுக்கு 80ல இருந்து அப்படியே குறையும். பெஞ்சமின் பட்டன், ரைட். இந்த கேரக்டர் நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது, ரைட். அந்த மாதிரி இங்க யாரும் கிடையாது, ரைட். நமக்கு என்ன ஆகும், நேச்சுரல் ப்ராசஸ், ஏஜிங் நடக்க நடக்க எல்லாமே மாறும், ரைட். நேச்சர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நேச்சர் நம்ம யூத்தை என்ன எடுத்துட்டு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துரும், ரைட். அன்ட்ரிம்டு. பட் இங்க ரைட் இப்போ ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னா அந்த 8th லைனுக்கு அப்புறம் அந்த 9th லைன்ல, ரைட், அந்த கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த 9th லைன்ல தான் ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாரு, ரைட். இப்போ அப்படியே எங்க வராரு அப்படின்னா அந்த இம்மார்டல் பர்சனுக்கு வராரு, ரைட். அந்த ஃபேர் யூத்துக்கு வராரு, ரைட். பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபீல். எல்லாம் சரிதான்ப்பா, சன் இருக்கு, ரைட். சன் வந்து என்ன ஆகும், ரைட். அந்த கோல்டு காம்படிஷன்ல ஒரு டைம் வரும், ரைட். யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ், எல்லாம் சரிதான். பட் யுவர் எட்டர்னல் சம்மர், ரைட், யுவர் எட்டர்னல் பியூட்டி, இந்த இடத்துல பட்டுங்கிறது கிரூஷியல், ரைட். ஸோ யுவர் பியூட்டி, எட்டர்னல் பியூட்டி ஃபேடே ஆகும், ஷால் நாட் ஃபேட், ரைட். அந்த பிலவட் அந்த பியூட்டி இருக்குல்ல, ரைட், அது எப்பவுமே போகாது. அதே நேரத்துல நார் லூஸ் பொசஷன்
of that fair thou host. Right? So இதுல என்ன சொல்ல வர்றாரு, you won't lose the beauty you owe. Right? You won't. Right? நீ நம்ம what you owe. Right? அந்த fair youth பார்த்து கேட்கிறாரு. Right? So your beauty, right? What you owe, what you own, அது என்ன பண்ண மாட்டார், you won't lose. Right? Unlike இதுல என்ன அப்படின்னா அந்த சம்மருக்கு வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஷார்ட் டைம். ரைட், நம்ம ப்ரீவியஸ் லைன்ல பார்த்துருப்போம். ரைட், அது ஒரு ஷார்ட். ரைட், இட் இஸ் டூ ஷார்ட். ரைட், பட் அதுக்கு சம்மருக்கே ஒரு ஷார்ட் இருக்கும்போது உனக்கு என்ன கிடையாது, உனக்கு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ரைட், உன்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டிங்கிறது என்னது, ஒரு பெர்மனன்ட் அசெட். ரைட், நீ ஓன் பண்ற பியூட்டி வந்து என்னது, ஒரு பெர்மனன்ட் அசெட். ரைட், பொசஷன் அதெல்லாம் விட இந்த லைனை பாருங்க. ரைட், not shall death brag though wanderest in this shame. கடைசியில ரைட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டெத் வந்து என்னது. ரைட், அது வந்து ஒரு இன்எவிட்டபிள். ரைட், இல்ல பர்சானிஃபிகேஷன்ல சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கான்குரர். கடைசியில் அவன் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரைட், அவனே என்ன சொல்றாருன்னா, அவனே வந்தாலும் என்ன பண்ண முடியாதான், பியூட்டி எடுக்க முடியும். ரைட், எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. அவனே வந்தாலும் என்ன பண்ண முடியாது, உன்னோட பியூட்டியை அவன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ரைட், ஸோ கடைசியில் எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் போகணும். அவனே நினைச்சாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அந்த மாதிரி சொல்றாரு லாஸ்ட்ல. ரைட், கடைசி ரைட், அந்த தேர்டுக்கு குவார்டரிங்ல லாஸ்ட் லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லைன். when in eternal lines, இந்த போயத்தை தான் சொல்றாரு, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த sonnet 18 தான் சொல்றாரு. when in eternal lines to time though grossed. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, as long as the poem exists, நீ you stay alive. ரைட், அந்த யூங்கிறது அந்த ஃபேர் யூத்தை தான் சொல்றாங்க. ரைட், as long as the poem exists. ரைட், அந்த போயம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. நீ அப்படின்னா உன்னோட பியூட்டி, உன்னோட எட்டர்னல் பியூட்டி எல்லாமே சேர்த்தான். ரைட், சம்மருக்கு ஒரு அழிவு காலம் உண்டு, சம்மர் போயிடும், ஆனா உன் பியூட்டி போகாது. அண்ட் கடைசியில் அந்த கப்லெட் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, so long as men can breathe or eyes can see, as long as men can live. ரைட், இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் ரைட், அவங்களுக்கு படிக்கிற ரைட் அந்த கண் ஐஸ் கேன் சி, ரைட், கேபபிள் ஆஃப் ரீடிங். ரைட், அந்த ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் so long lives this and this gives life to thee, which means this gives life to you. ஸோ அதுல திஸ்ங்கிறது சாண்டான்னு சொல்றாரு. sonnet 18 என்ன சொல்றாரு, இந்த போயம் ரைட் மனுஷங்க இருக்கிற வரைக்கும், அவனுக்கு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. ரைட், நீ எப்படி இருப்ப, எப்பெல்லாம் இதை படிக்கிறாங்களோ, இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஃபேர் யூத் திரும்ப உயிரோட வந்துட்டாரு. ரைட், இதை மாதிரி என்னது, நம்ம யாரெல்லாம் எப்பெல்லாம் இந்த sonnet 18 படிக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஃபேர் யூத் உயிரோட வந்துகிட்டே இருப்பாரு. ஸோ சம்மருக்கு ஒரு அழிவு இருக்கு, ஈவன் சன்னுக்கே என்ன இருக்கு, ரைட், ஒரு ஒரு கோல்டு காம்படிஷன் வர டைம் இருக்கு. ரைட், ஆனா உனக்கு என்ன இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை. ரைட், யூ லிவ் எட்டர்னலி. ரைட், உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட், மற்றபடி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐயாம்பிக் பென்டாமீட்டர் தான். ரைட், ஸோ ரைம் ஸ்கீம் ஏபி சிடி இஎஃப் ஜிஜி. ரைட், நான் அதை எப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்காம? எஸ் ப்ளீஸ். நோ சார். நமக்கு ஃபைனலி நம்ம அந்த லேம்ப் போயம் மட்டும் முடிச்சிருவோமாங்க. ஸ்மால் போயம் லேம்ப், ரொம்ப சின்ன போயம் தான். ரைட், இட் வில் டேக் 5 minutes. நான் 5 minutesல முடிச்சிடுறேன். ஸோ லேம்ப் வில்லியம் பிளேக் ஓடது. ரைட், ரிட்டன் பை வில்லியம் பிளேக், பப்ளிஷ்ட் இன் 1789. ஏன்னா அப்பதான் என்ன அப்படின்னா, எந்த கலெக்ஷன்ல வருது அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். ரைட், சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் கலெக்ஷன்ல இருக்கு. ரைட், அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா சைல்டா. ரைட், ஒரு ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா ஒரு சைல்டு மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டான்ஸா இருக்கு. ரைட், 2 ஸ்டான்ஸா. முதல் ஸ்டான்ஸா அது என்ன அப்படின்னா, he asks question, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அடுத்து என்னன்னா பதில் சொல்றாங்க செகண்ட் ஸ்டான்ஸா. ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நர்சரி ரைம் மாதிரி தான் இருக்கும், ஒரு ரிலீஜியஸ் போயம் தான். ரைட், பட் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபவுண்ட் மெடிடேஷன். ரைட், எப்படின்னா ஒரு காடை பத்தி
ரைட்? இல்லை அப்படின்னா அந்த கிரியேட்டரை பற்றி, ரைட்? அவரோட கிரியேஷனை பற்றி பேசுற பெருமையை பற்றி, ரைட்? ஜென்ரலா பார்க்கணும் ரொம்ப சிம்பிளான போயம் மாதிரி தான் தெரியும். பட் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரைட் கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் ரிலீஜியஸா நிறைய பார்க்கலாம். அண்ட் ட்ரைன் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிபி, ரைட்? ஏபிபி. ஸோ இதுல ஸ்கோசியஸ், ரைட்? நான் அனுப்பியிருந்ததுல போயம். ஓகே, லிட்டில் லேம்ப், ஏபிபி, கரெக்ட். லிட்டில் லேம்ப் ஹூ மேக் தி டஸ்ட் தோ நோ ஹூ மேட் தி. ஸோ இந்த முதல் 2 லைன் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அதே லைன் தான் கீழே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரைனா வந்துருக்கும், ரைட்? ஸோ லிட்டில் லேம்ப்ட கொஸ்டின் கேட்கிறாரு, உனக்கு தெரியுமா? ஹூ மேட் யூ கொஸ்டின் கேட்கிறாரு, ரைட்? ஹூ மேட் யூ லிட்டில் லேம்ப்ட கேட்கிறாரு. ஸோ டூ யூ நோ ஹூ மேட் யூ. செகண்ட் லைன் என்ன அப்படின்னா ஒரு சைல்டு தானே, ரைட்? ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு தான். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 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 எந்தூசியாஸ்டிக்கா, ரைட்? இல்லை அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டியில், அண்டர் கியூரியாசிட்டியில் என்ன பண்றாருன்னா திரும்ப கேட்கிறாரு, டு யூ நோ ஹூ மேட் யூ. கொஷின்ஸ் தான், ஸ்டாண்ட்ஸா ஃபுல்லா கொஷின்ஸ் தான். ஹூ கேவ் யூ, சாரி, தேர்ட் லைன் பாருங்க, கேவ் தி அப்படின்னு யூ, ரைட்? கேவ் யூ லைஃப், கொஷின், அண்ட் பிக் யூ ஃபீட் by the stream or over the milk meadow, right? அப்ப கேக்குறாரு, உனக்கு இந்த லைஃப் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நீ சாப்பிட்ற சாப்பாடு, ரைட்? அந்த ஸ்ட்ரீம் ஓரமா இருக்குல்ல, ரைட்? இந்த புல்வெளிகள், ஓகேவா? இதை சாப்பிட்ற இதெல்லாம் உருவாக்குறது யாருன்னு தெரியுமா? ரைட்? கேட்கிறார் அந்த சைல்டு வந்து அந்த லேம்பை பார்த்து கேட்கிறான், இதெல்லாம் உனக்கு யாரு கொடுத்தான்னு தெரியுமா? அந்த லைஃப் சாப்பாடு இதெல்லாம் யாரு கொடுத்தா? அடுத்து தேர்ட் கொஸ்டின், do you know who gave you the cloths, ரைட்? கிளாத்ங்கும் போது என்ன அப்படின்னா கிளாத் ஆஃப் டிலைட், சாஃப்டஸ்ட் க்ளோத்திங். அந்த உள்ளு தானே லேம்புக்கு வந்து அந்த கம்பளி தானே, ரைட்? உள்ளு, ரைட்? சாஃப்டஸ்ட் க்ளோத்திங் உலி பிரைட், ரைட்? வேற யாருக்குமே இல்லை, ரைட்? ஒரு மாதிரி சாஃப்டா அழகா, ரைட்? ஓகே, இது அவங்களுக்கு யாரு கொடுத்தான்னு தெரியுமா? ரைட்? அடுத்து கேட்குறாங்க, who gave you such a tender voice, ரைட்? டெண்டர் வாய்ஸ், ஒரு மாதிரி ஸ்வீட்டா, ரைட்? நல்லா அழகா பாட்டு பாடுற மாதிரி ஒரு டெண்டர் வாய்ஸ். மேக்கிங் ஆல் த வேஸ் ஆல் த வேலிஸ் ரிஜாய்ஸ். ஸோ உன்னோட சவுண்டை கேட்டு எல்லா வேலையுமே ரொம்ப சந்தோஷம், ரைட்? வேலையில இருக்கிற எல்லாருமே, மனுஷங்களா இருக்கட்டும், வேற நேச்சர், ரைட்? எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத்தனைக்கும் காரணமான அந்த வாய்ஸை யார் கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா கேட்கிறேன். அடுத்து அந்த ரெஃப்ரைன் வருது, யார் உன்னை உருவாக்குனான்னு தெரியுமா? யார் உன்னை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியுமா? லிட்டில் லேம்ப் ஹூ மேட் யூ, டூ யூ நோ ஹூ மேட் யூ. திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டான்ஸால இந்த மேல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். லிட்டில் லேம்ப் ஐ வில் டெல் யூ, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். லிட்டில் லேம்ப் ஐ வில் டெல் யூ, he is called by your name, right? He is called by your name, right? அவருக்கு என்னது கொஞ்சம் பப்ளிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த லேம்ப்னு ஒரு லேம்போட கம்பேர் பண்ணுவாங்க, ரைட்? for he calls himself a lamp, அவரே ஒரு லேம்ப் தான், ரைட்? ஏன்னா அவரே சொல்லுவாரு, எனக்கு அவ்வளவா தெரியல, ரைட்? பப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் என்னால எடுக்க முடியல, ரைட்? பட் நான் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் ஒரு லேம்ப் அவர் தான், ஷெப்பர்ட் அவர் தாங்கிற மாதிரி கொஞ்சம் படிச்ச ஞாபகம் இருக்கு, ரைட்? அண்ட் ஹீ இஸ் மீக். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தின, ரைட்? ஹீ இஸ் கால்டு பை யுவர் நேம், ஃபார் ஹீ கால்ஸ் ஹிம்செல்ஃப் அ லேம்ப், ரைட்? நெக்ஸ்ட், ஹீ இஸ் மீக் அண்ட் ஹீ இஸ் மைல்டு. இது வந்து யாரோட குவாலிட்டி அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோட குவாலிட்டி, ரைட்? ஹீ இஸ் மைல்டு, ரைட்? ஹீ பிகேம் அ லிட்டில் சைல்ட், சைல்டு கிரைஸ்ட், ரைட்? ஈவன் என்ன பண்றா, ஹி பிகேம் a little child அப்படின்னா என்ன மாதிரி, ரைட்? ஸோ ஐ ஆம் a child, you are a lamp. ஸோ அவர் யாரு? லேம்ப் தான். for he calls himself a lamp. 4th லைன்ல பாருங்க, அவர் தான் லேம்ப்னு சொல்றாங்க. அடுத்து 6th லைன்ல பாருங்க, he became a little child. அப்ப என்ன சொல்றாங்க, நான் ஒரு சைல்ட், நீ ஒரு லேம்ப். ஆனா காட் என்னது, லேம்பா இருக்காரு, சைல்டா இருக்காரு. ஸோ we are called by his name, ரைட்? we are called. அப்ப நம்ம யார்? கடவுளோட கிரியேட்டர்ஸ், ரைட்? ஸோ கடைசியில் என்ன அப்படின்னா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா we are called by his name, ரைட்? little lamb God bless you, little lamb God bless you, ரைட்? இது ஒரு சின்ன போயம் தான், ஓகேவா? இதுல நமக்கு பெருசா நமக்கு நோட் பண்ணி உள்ள டீட்டெயில்டா படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரைட்? இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சினக்டோட்ஸ் கொஞ்சம் உண்டு மேம், ரைட்? இப்போ அந்த அனிமல், ரைட், என்ன அப்படின்னா ஒரு லேம்ப், ரைட்? அது ஒரு லிட்டரல் லேம்ப் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னசென்ஸ் ஆஃப் நேச்சர்,
that represents innocence of nature animal. சைல்டு பாத்தீங்க அப்படின்னா யாரு ஸ்பீக்கர் ரைட், அதுல வர சைல்டு ரைட், நம்ம சொல்லுவோம்ல சைல்டு, அவர் தான் அந்த கொஸ்டின் கேட்பாங்க பதிலும் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா that represents innocence of humanity. கடைசியில் என்ன அப்படின்னா கிரைஸ்ட் வராரு ரைட். அவங்க கேட்குறாங்க ஒன்ன உருவாக்குனா என்ன உருவாக்குனா எல்லாமே கிரைஸ்ட் தான் ரைட். ஹீஸ் மீக் அண்ட் ஹீஸ் மைல்ட், அது கிரைஸ்ட் தானே. என்ன சொல்றாங்க த லேம்ப் ஆஃப் காட் ரைட். இது என்ன அப்படின்னா இன்னசென்ஸ் ஆஃப் டிவினிட்டி ரைட். சினக்டோட், இதுதான் அந்த 3 சினக்டோட் ரைட். ஸோ இது கொஞ்சம் நம்ம டிஆர்பி செக்ஷன்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியது சினக்டோட்ஸ். ஓகேம்மா மேம், வேற எதுவும் டவுட் இருக்கா? நீ போர்ஷன்